ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆமினா சமையல். டுடே நம்ம சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றுக்கு ரொம்ப இதமான குளிர்ச்சியான ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, ஃபீவராக இருக்கிறவங்களும் சரி, இந்த கஞ்சி குடிக்கும்போது நல்லா வயிற்றுக்கு நல்லா இதமாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி. இந்த துவையல் மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி வந்து ரெண்டு கிண்ணம் சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது இந்த கஞ்சியோட டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இந்த கஞ்சி ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கஞ்சி வைக்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசி பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற போட்டு தண்ணிலாம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியில் சேர்த்துக்கலாம். அரிசி எது எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் நார்மலாக நம்ம வடிப்போம் இல்லையா, அந்த அரிசி தான் எடுத்துருக்கேன். சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துருக்கேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பீஸ் பட்டை, சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 பல்லு பூண்டை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கங்க. இப்போ இது கூட கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கங்க. சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 6 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் கஞ்சி ரெடியாக இருக்குள்ள நம்ம வந்து அதுக்கு சைடிஷாக சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகா, 1 பல்லு பூண்டு, இது கூட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கல்லுப்பு, 2 டீஸ்பூன் கூட தண்ணி சேர்த்திட்டு குறகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா கொலைய நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது நம்ம குக் பண்ணிக்கலாம். இது கூடவே தேங்காய் பால் சேர்த்துருக்கங்காட்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா கஞ்சி பார்த்திங்கன்னா குக் பண்ணிட்டேன். கஞ்சி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பட்டையெல்லாம் சேர்த்துருக்கங்காட்டி நல்லா மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியாக ஈஸியாக இந்த கஞ்சி வச்சுருக்கோம். இந்த கஞ்சி கூட பார்த்திங்கன்னா துவையலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. துவையலில் பார்த்திங்கன்னா நான் வெறும் 2 பச்சை மிளகா தான் சேர்த்து அரைச்சேன். 2 வரமிளகா சேர்த்து அரைச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப காரமாக இருந்தால் நமக்கு வந்து கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால தான் காரம் கம்மியாக போட்டு இந்த துவையல் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து காய்ச்சல் இருக்கிறவங்களும் இருந்தாலும் சரி, நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, இந்த கஞ்சி வந்து குடிக்கும்போது வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம மசாலா ஐட்டம்லாம் நிறையா சாப்பிடுவோம். ஸோ அதனால் வாரத்துக்கு 1 தடவையோ இல்லை மாதத்தில் 2 டைமையோ இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடிச்சு பாருங்கள். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், கஞ்சி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.